இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 3 ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டோட ஊருக்கு வராங்க. அந்த ஊரில் பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு எல்லாரும் செத்து போகிறாங்க. செத்து போனதுக்கப்புறம் அதில் வந்து ஒருத்தவங்க மட்டும் மீந்தானா இல்லையான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஸ்வர்ணா மிஸ்ட்ரி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான ஒரு சிட்டி கட்டினாங்க. அதில் ஜோன்னு மழை பெய்யுது. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு கதவு தட்டிக்கிட்டே இருக்குது, மலையில் நனைஞ்சிக்கிட்டு. அப்போ ஒரு ஆம்பளை வந்து அந்த கதவை திறக்கிறான். கதவு திறந்தானே என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ரொம்ப மழை பெய்யுது, எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு மட்டும் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண விடுங்கன்னு. அப்புறம் அவனும் ஸ்டே பண்ண விட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு அது நல்லா தலைலாம் தொடச்சிட்டு ஒரு கம்பலால் போத்திக்கிட்டு உக்காந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ரைட்டர், அதனால் அந்த பொண்ணு கேட்டுச்சு, நீங்கள் ரைட்டர் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களை ரொம்ப நாளாக இன்டர்வியூ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் ஸ்டோரி எடுக்க சொன்னான். நீங்கள் ஒரு ஸ்டோரி எதுனா அது பாதியிலே விட்டுட்டீங்களே, அது முழுசாக கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் 3-4 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறோம். அது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இன்றைக்கி நைட்டு உங்கள் ஊருக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சொன்னான், நீ எங்கள் ஊருக்கெல்லாம் நைட்டில் மட்டும் வந்துடாதீங்க, நைட்டில் வந்தீங்கன்னா உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு நானும் வரமாட்டேன், ஏன்னா எங்கள் ஊரில் பேய் இருக்குது, எல்லாத்தையும் சாவடிக்குது நைட் டைமில். அதுக்கு அவன் சொல்கிறான், பேயா என்னடா இந்த காலத்தில் பேய் அது இதுன்னு சொல்கிறேன், நாங்கள் வரோன்னா வரோம், வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டான். அப்புறமேட்டுக்கு 3 பேருமே சேர்ந்து சிரிச்சுட்டு கிடக்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, பேய் இருக்குது, பிசாசு இருக்கிற, இன்றைக்கி நம்ம அந்த ஊருக்கு போய் எல்லாத்துக்கும் நிரூபிச்சு காட்டுறோம், பேயும் இல்லை ஒன்றும் இல்லை, இவங்க எப்படி எதுவுமே நடக்காத வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பேசிட்டு சிரிச்சுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டும் பிக்கப் பண்ணுறதுக்கு வராங்க. எல்லாருமே அந்த காட்டு வழியெல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பொண்ணுக்கு தண்ணி தக்கம் எடுக்குது. அந்த பொண்ணுக்கு தண்ணி தக்கம் எடுத்தோடனே அந்த ரூபாலி எனக்கு தண்ணி தக்கம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, தண்ணி எங்கள் ஊரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வா கொண்டு போய் உனக்கு தண்ணி குடிக்க வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு 3 பேருமே அந்த காட்டில் நடந்து போகிறாங்க. அந்த காட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அவன் ஃப்ரெண்டோட அப்பாவும் ஒரு பண்டித்தும் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கேட்குறாங்க, என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னேன்னே அவங்க அப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உன் ஃப்ரெண்டு இறந்துட்டான்டா, அவங்க ஃப்ரெண்டுக்கு தாண்டா நாங்கள் அடக்கம் செய்ய பார்க்குறோம் அப்படின்னு. இவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டா எங்கே காட்டுங்க, நாங்கள் இப்போ எங்கள் கூட வந்தான் அப்படின்னு போய் அந்த ஃப்ரெண்டோட பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட பாடி இருக்குது. பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டான். அப்போது அந்த ரூபாலி கூட போனது யார் அப்படின்னு சொல்கிறான். அந்த பண்டிட் சொல்கிறான், உன் ரூபாலி கூட போனது உன் ஃப்ரெண்டு கிடையாது, அது ஒரு பேய்டா, போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. ஓடினோடனே டார்ச் லைட் அடித்து பார்க்குறாங்க. டார்ச் லைட் அடித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பொண்ணு கொடூரமாக இறந்து போய் கிடக்குறான். அந்த பொண்ணு மூஞ்செல்லாம் வெள்ளை அடித்து போய் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து அவன் ஃப்ரெண்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு ஒரு பேய் வெளியே வருது, சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உங்களை எல்லாத்தையும் நான் கொல்லாவது விட மாட்டேன், யாரெல்லாம் என் கண்ணுக்கு மாட்டுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 பேர் தெரிச்சு ஓடிட்டாங்க. அந்த 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதில் ஒருத்தவங்க மட்டும் மீதி இருந்தான். அந்த மீதி இருக்கிறவன் தான் பண்டிட்டு அந்த ஒரு கயிறு வாங்கி கையில் கட்டிக்கிட்டோடனே அந்த பொண்ணு வந்து சிரிக்குது, நீ தப்பிச்சுக்கிட்டுன்னு நினச்சிக்கிட்டியா கண்ணா, இப்போ நான் உன் முன்னாடி உட்காந்துருக்கிறது யார், அதே பேய் தான், உன் கையில் கயிறு இருக்குதுன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னோடனே அந்த கயிறு அவன் பார்க்குறான், கையில் கயிறு இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆம்பளை தப்பிச்சானா இல்லை இறந்துட்டானாலும் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தட் டேக் கேர், பாய் பாய்.